பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதன்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். கவனிங்க, மோசேக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம். அவன் கிருபை கிடைத்ததுனால கர்த்தர் சொல்கிறாரு, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. மோசே என்ன வார்த்தை சொன்னாரோ அதற்கு பதில் சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் உனக்கு என்ன செய்வேன்? என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்றார். நீங்க எனக்கு உமது ஜனங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்பது நான் எதனாலே அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா இப்படி பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். நீ சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ கேட்டல்லப்பா, அதன்படி என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, வாலிப தம்பி, தங்கச்சி, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்குறீங்க அதன்படி ஆண்டவர் அவருடைய கண்களிலே உங்களுக்கும் எனக்கும் கிருபை கிடைத்ததா? ஆகவே பயப்படாதீர்கள், நான் உங்களுக்காக செஞ்சுக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.